இந்த ஃபைனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்தியா வாஸ் டிஃபீட்டட் மென்டலி. எப்படின்னு சொல்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு சேயிங் மோஸ்ட் ஆஃப் த ரீசன்ஸ் இது வந்து ஒரு அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனல் வர 10 மேட்ச் கன்சிக்யூட்டிவாக வின் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஃபெயிலியர்ன்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதில் இல்லை. அது ஒரு அது ப்ரெஷர் க்ரியேட் ஆகிறதுக்கு ஒரு. ரெண்டாவது வந்து 140-150 கோடி ஜனங்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை தே ஆர் கேரிங் அந்த பிளேயர்ஸ். அதுக்கு அவங்களுக்கு அந்த மைண்ட் அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு ரெடி பண்ணியிருக்கணும். மூணாவது விஷயம் வந்து அவங்க விளையாடுற ஃபைனலிஸ்ட் வந்து அவங்க வந்து அவங்கள மாதிரி த மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் இன் ஃபைனல்ஸ் யாருமே கிடையாது. ஸோ அது ஒரு ப்ரெஷர். அதே சமயம் த மோஸ்ட் ஃபேவரட் இந்த மாதிரி வந்து இது மாதிரி பெஸ்ட் எவர் சான்ஸ் டு வின் அ வேர்ல்டு கப்பு, இது மாதிரி ஒரு சான்ஸே கிடைக்காதுன்ற ஒரு இமேஜ் வந்து இவங்களுக்கு க்ரியேட் பண்ணிட்டாங்க, அந்த ப்ரெஷர். ஸோ இதெல்லாம் அந்த ப்ரெஷர்லாம் சேர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு மைண்டில் வந்து ஒரு பயங்கர ஸ்ட்ரெஸ்ட் ஆகிட்டாங்க. எப்போயுமே பார்த்தீங்கன்னா மைண்டு ஃப்ரீயாக இருக்கும்போது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 10 டேஸுக்கு எல்லாம் அந்த ஃப்ளோவில் இருக்குது, எல்லாம் வின் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, அந்த மைண்டு ஃப்ரீயாக இது கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. ஆனால் அந்த ஒரு நாள் இட்ஸ் டோட்டலி அ டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன், இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் மைண்ட். யூ ஷுட் ஹவ் கிரியேட்டட் அ டிஃப்ரெண்ட் மைண்ட். இந்த 10 மேட்ச்க்கு வந்து இந்த மைண்டு கிடையாது, இது வேறு மைண்டு. நீங்கள் வந்து அங்கே வந்து ஒரு நல்ல ஒரு மென்டல் கோச் தே ஷுட் ஹவ் ஹேட். இப்போ இவங்க அந்த 10 மேட்ச்க்கு ஒரு வின்னிங் காம்பினேஷன் வச்சு போகிறாங்க. ஆனால் அந்த 11வது அது வந்து இட்ஸ் டோட்டலி அ டிஃப்ரெண்ட், இன்னொரு 10 மேட்ச் மாதிரி. அதுக்கு வந்து வேறு மைண்ட் செட் பண்ணியிருக்கணும். அவங்க வந்து கண்டிப்பாக வந்து அஸ்வினை இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். ஏன்னா ஆஸ்திரேலியா வந்து அஸ்வின்னாலே ஒரு வந்து தே ஆர் ஸ்கேட். ஸோ இவங்க வந்து இந்த பாப்புலராக இது ஃபேரிங் அதர்ஸ் கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து அதே வின்னிங் காம்பினேஷனோட போயிட்டாங்க. இது இல்லாமல் இது வந்து உங்களுக்கு ப்ரெஷர் மைண்ட் ரிலேட்டட். இன்னொன்று ஆஸ் யூஷுவல் கர்மா. எப்பயுமே வந்து இந்த கோச் செலக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தே ஆர் பயஸ்ட் டுவர்ட்ஸ் நம்ம ஒரு இந்த கேரளா தமிழ்நாடு பிளேயர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அஸ்வின் வந்து வேர்ல்டு நம்பர் 1 bowler, அவரை இன்க்ளூட் பண்ணியிருக்கணும். ஈவன் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன்லாம் பியூட்டிஃபுல் பிளேயர், அவரெல்லாம் சைட்லைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஈவன் டேக் ஈவன் கேஎல் ராகுல் வந்து அவர் கொடுத்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்குமே கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ இதே மற்ற பிளேயர்ஸாக இருந்தால் ஒரு 2 மேட்ச் அடிக்கலன்னா எடுத்துருவாங்க. பட் கேஎல் ராகுல் ஏன் அவ்வளோ 10-15 மேட்ச் ஃபெயிலியர் ஆனால் வச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இட்ஸ் அ பேட் எக்ஸாம்பிள். ஸோ இது கர்மா உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓவராலாக இந்த பிளேயர்ஸோட ப்ரெஷர் டியூ டு வேரியஸ் ஃபேக்டர்ஸ், இந்த ப்ரெஷர் ப்ளஸ் இந்த கர்மா, இது எல்லாம் ப்ளே பண்ணி தே லாஸ்ட் தி வேர்ல்ட் கப். இது வந்து இதெல்லாம் பிளேயர்ஸ் மைண்டில் போய் அது க்ரியேட் ஆகி அவங்களால பெர்ஃபார்ம் பண்ண முடியல. டெஃபினட்டாக இந்தியா லாஸ்ட் தி வேர்ல்ட் கப் டியூ டு ஆல் திஸ்.